தற்போது இஸ்ரேலின் அஸ்டோட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள குளோபல் ஸ்மூத் புளோட்டிலாவின் 23 மலேசிய பங்கேற்பாளர்களும் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் நாடு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உயர்மட்ட ராஜதந்திர தலையீடுகளை தொடர்ந்து சுமுத் முசாந்தரா கட்டளை மையத்தின் இயக்குனர் டாக்டர் சானி அராபி அப்துல் அலீம் அரபி இந்த முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தினார். தன்னார்வலர்களின் விடுதலையை பெறுவதில் நேரடி ஈடுபாட்டிற்கு பிரதமர் டலஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் துருக்கி ஜனாதிபதி ரெசெப் தாய்ப் எர்டோகானுக்கு பாராட்டு தெரிவித்தார். துருக்கி அரசாங்கம் அங்காரா அல்லது இஸ்தான்புல் வழியாக தன்னார்வலர்கள் திரும்பி வருவதால் நாடு திரும்பும் முயற்சியை வழிநடத்தும் என்று அவர் கூறினார். இன்று காலை 8:10 மணிக்கு பிரதமர் அன்வார் தனிப்பட்ட முறையில் இந்த முன்னேற்றம் குறித்து தமக்கு தெரிவித்ததாகவும் இந்த விஷயத்தில் தனது முழு உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியதாகவும் சானி கூறினார். இஸ்ரேலிய அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தங்கள் குடிமக்களை வீட்டிற்கு அழைத்து வரும் முதல் நாடுகளில் மலேசியாவும் துருக்கியும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மலேசியர்கள் தன்னார்வலர்கள் பாதுகாப்பாக திரும்புவதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றும் அதே நேரத்தில் பணியின் நோக்கங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சானி வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.